இன்னைக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் DDRT அப்படிங்கிறத ஃபார்மேஷன், நாட் ஒன்லி தி ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கும் இன்னைக்கு கொடுக்கறதுக்காக இங்க நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம். 2011 இந்த ஆக்டிவிட்டியை நாங்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு அதுல இருக்கக்கூடிய பேர்களை எல்லாத்தையும் கொண்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்போம். என்னத்துக்காக இந்த ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா, இந்த பேரிடரும் போது எல்லாமே கவர்மெண்ட் மட்டும்தான் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், பேரிடரும் போது அதுக்குன்னு ட்ரைனிங் ஏற்படுத்தி அந்த ட்ரெயின்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க வந்து தே கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட். அதுக்காகத்தான் இந்த ஆக்டிவிட்டியே ஆரம்பிச்சிருக்கோம். இது இப்போ 2011 இருந்து 2024 வரைக்கும் பண்ணிருக்கோம். நடுவில் அப்கோர்ஸ் இந்த கோவிட் இயர்ஸ் இருந்தது, அது தவிர இட் ஹஸ் பீன் கோயிங் ஸ்மூத்லி. இதோடைய முக்கியமான காரணம், ஏன் இதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா, பேரிடருங்கிறது இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால பல நாடுகள்ல பல இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கு. அதாவது மழையெல்லாம், பருவமழையெல்லாம் ஒரு காலத்துல அப்படியே தொடர்ந்து ஒரு ஸ்பொராடிக்கா ஒரு பீரியட் பெய்யும். இப்ப அப்படி கிடையாது. மொத்தமா ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ மொத்த மழையும் பெஞ்சிட்டு போயிடுது, அல்லது வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்காம பின்னாடி அதனால வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ அதை தவிர வந்து பல இடத்துல இந்த பூகம்பம் வரக்கூடிய சில ஏரியாஸ் எல்லாம் இருக்கு, அதுக்காக சில ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின்ட் அபிஷியல்ஸ் இவங்க எல்லாருமே பலவிதமான அந்த பயிற்சிகளை கொடுக்கறாங்க. என்ன மாதிரியான பயிற்சிகள் தேவை ஒரு டிசாஸ்டர் வந்தா, பிரைமரிலி வந்து அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களையும் காப்பாற்றுவதற்கு ஃபர்ஸ்ட் ரேபிட் ரெஸ்பான்ஸ் கொடுப்பதற்காகத்தான் இந்த ட்ரைனிங்கை பண்ணிட்டு வரோம். இந்த ட்ரைனிங்ல இந்த தடவை 29 காலேஜ் மொத்தம் இதுல கலந்துக்கிறாங்க. 190 யூத் ரெட் கிராஸ் ப்ரோக்ராம் ஆபீசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்காங்க. ஸோ இந்த ரெட் கிராஸ் கீழே தான் இந்த யூத் ரெட் கிராஸ் அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த ட்ரைனிங்கும் நடத்திட்டு வரோம். எல்லா விதமான ட்ரைனிங்கும் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி இவாக்குவேட் பண்ணணும், ஃபயர் ரெஸ்கியூனா என்ன, அதுக்கப்புறம் வந்து எப்படி ரோப் போட்டு ரெஸ்கியூ பண்றது, அதுக்கப்புறம் இவாக்குவேஷன் ட்ரில் என்ன, இப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான எமர்ஜென்சிஸ்க்கு தேவையானது அத்தனையும் இதுல சொல்லி கொடுக்குறாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த யார் இவங்க அப்படிங்கிறது ஒரு டைரக்டரி போட்டு அதையும் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் உடைய சாராம்சம். போய் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பணம் பொருள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வந்தாங்க. கரெக்டாக இதெல்லாம் லிஸ்டெல்லாம் ஆஃபீஸ் இருக்கு. அந்த மாதிரி பேரிடருக்கு நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் இந்த போகிறதுக்கு இவங்களை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 11 வருஷத்துல ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இது மட்டும்தான் இந்த டிசாஸ்டர் பண்றோம். மற்ற ஏரியால சின்ன சின்ன யூனிட்ஸ் பண்றாங்க. எங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங்காக ஆதித்யா காலேஜ் எப்போதுமே சப்போர்ட்டா இருக்கு. இடம் கொடுத்து கேம்ப் நடத்துறதுக்கு, குழந்தைங்களை வர வைக்கிறதுக்கு. அதனால இந்த அதுல பெரும் பங்கு ஆதித்யா இன்டர்நேஷனலுக்கு இருக்கு. மேனேஜ்மெண்ட் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எங்க டீம் மெம்பர்ஸுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. எல்லா காலேஜஸும் எல்லா குழந்தைகளையும் அனுப்ப முடியாது. ஒரு காலேஜுக்கு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி தான் வர்றாங்க. சில பேர் திரும்பி வந்து இன்னொரு ப்ரோக்ராம் பண்றாங்க. பேசிக் CPR, வீட்டில் யாராவது ஹார்ட் அட்டாக்கோ மயக்கமா போட்டா என்ன பண்றது, அதுல இருந்து பெரிய ரோடு ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், சார் சொன்ன மாதிரி பேரிடர் எந்த மாதிரி வந்தாலும் அதை வந்து இனிஷியலா சமாளிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த மாதிரி நாங்க ட்ரெயின்டுங்கும் போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஒரு ஆள் இருந்தா ஒரு ஸ்ட்ரீட் எல்லாமே காப்பாற்ற முடியும். ஸோ சொசைட்டிக்கு இது ஒரு பெரிய சேவையா பண்றோம். இந்த குழந்தைங்க வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. இதுக்கு நாங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட் ட்ரெயின் தான். தேங்க்யூ. என்னுடைய பேர் மோகன் சங்கர். நான் இந்த இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி கோயம்புத்தூர் பிரான்ச்ல இன்வால்வ்டா இருக்கு. இன்னைக்கு வந்து பருவமழை, பருவங்கள் மாறுதல், என்னைக்கு எங்க என்ன நடக்கும்ங்கிறது நமக்கே முடியறது இல்லை, தெரியறது இல்லை.
லேண்ட்ஸ்லைடுங்கிறது ஊட்டியில் நடக்கலாம், வயநாடுல நடக்கலாம். அதே மாதிரி இந்த பருவமழை அதிகமானதுனால எல்லா இடத்துலயுமே வெள்ளங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே மக்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்கள போட்ல கொண்டு போய் ரெஸ்கியூ பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு பேரிடர்ல நாம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் ஃபோர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா, it can be military or police or this young college students. அவங்க கிட்ட எனர்ஜி இருக்கு, அவங்க துடிப்பா செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க எல்லாத்தையும். அதனால இவங்களுக்கு கரெக்டா எப்படி பண்றது அப்படிங்கிறது நாம ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா, அந்த ரோப் கட்டி அவங்களை காப்பாத்துறது, அவங்கள மொட்டை மேல இருந்து மாடியில இருந்து இறக்கி அவங்களை கொண்டு வருது, இந்த மாதிரி ஒரு இது. அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பேரிடர் மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற டிராபிக்ல எவ்ரிடே there is an accident, எவ்ரிடே ஏதாவது ஆகுது. அண்ட் ரெண்டாவது இன்னைக்கு ஹார்ட் அட்டாக், அவங்க பேரலிட்டிக் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி எல்லாமும் நிறைய வரதுனால இந்த குழந்தைகளுக்கு, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி அவங்கள காப்பாத்துறது. இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த கரெக்ட் டைமுக்குள்ள அவங்கள காப்பாற்றுறதாங்கன்னா இந்த டைமுக்குள்ள அவங்களுக்கு என்ன மாதிரி முதலுதவி பண்ணணும், அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும். எங்க கோயம்புத்தூர் பிரான்ச் ரெட் கிராஸ்ங்கிறது மிக அருமையா எல்லா காலேஜுக்கு போய் அவங்கள மெம்பரா பண்ணி இப்போ அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறது இப்ப 190 குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய டீச்சர்ஸ் வராங்க. 29 காலேஜுகள் வராங்க. எல்லா காலேஜும் எல்லாரும் வர முடியாது. இப்போ ஒரு காலேஜ் எடுத்தீங்கன்னா பக்கத்துல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, அதுல இருந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து 6 பேர் 7 பேர் 8 பேர் 10 பேர் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணோம்னா திஸ் வில் பி ஒரு மேன்கைண்டுக்கு ரொம்ப, அதான் the purpose of Red Cross is முதலுதவி பண்ணி அவங்கள காப்பாற்றணும். இது நல்லபடியா நடந்து கொண்டிருக்கிறது. எங்க தேங்க்யூ. நீங்க எல்லாமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எழுதினீங்கன்னா 4 பேருக்கு இதை பத்தி தெரிய வரும். ஏன்னா நிறைய பேருக்கு காமன் பீப்புளுக்கு ரெட் கிராஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா இது நாங்க போய் யுக்ரைன் வார்லயோ இல்ல ஈரான் வார்லயோ போய் ஹெல்ப் பண்றதை விட இங்க முதலுதவி எல்லாம் நிறைய பண்றதுக்கு எல்லாம் நாங்க அதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டு